முதலிப்பட்டி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 41 பேரில் முருகனும் ஒருவர். குடும்பத்தின் வருவாய் ஆதாரமான குடும்பத் தலைவரை இழந்து தவிக்கிறது இந்த குடும்பம். செப்டம்பர் மாதம் 5ஆம் நாளில் முதலிப்பட்டி ஓம் சக்தி பட்டாசு ஆலையில் விபத்து ஏற்பட்டதை அறிந்து அங்கு வேலை செய்த உறவினரை பார்க்க போனவர் முருகன். ஆனால் விபத்தில் வெடித்துச் சிதறிய கட்டட இடிபாடுகள் தாக்கி பலத்த காயமடைந்த முருகன் உயிரை பறிகொடுத்தார். அவரது இழப்பிற்கு பின் தனித்து விடப்பட்ட முருகனின் குடும்பம் தினசரி வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி எப்படி வாழணுன்ற ஒரு செத்து நாங்கள் பொழைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வேலை தண்ணி இல்லைனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பளை இல்லாத குடும்பம் இப்படி தான் இருக்குன்ற ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருந்துக்கிட்டு இருக்கோம். என்னோட சேர்ந்து என் பிள்ளைகளும் கஷ்டப்படுது, என் பிள்ளைகளும் வேதனைப்படுதுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இது செய்ய முடியல, எடுக்க முடியல. தந்தையின் இறப்பால் மேல் படிப்பை தொடர முடியாத மகனும் படிப்பை தொடர முடியாத மகளும் பட்டாசு ஆலை வேலைக்குத்தான் செல்கின்றனர். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டிய சொந்த பந்தங்கள் யாரும் எங்களுக்கு ஹெல்ப் எதுவும் கிடையாது. நாங்கள் தனிமரமாக தான் இருக்கோம். எங்கள் அப்பா இருக்கும்போது நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், பிஎஸ்சி ஐடி படித்தேன். அதுக்கப்புறம் அவர் இறந்தப்பறம் எங்கள் அம்மா ஒரு ஆளாக கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அக்காவும் படிக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணணுன்றக்காக நானும் படிப்பில் கவனம் செலுத்தாமல் வேலையில் இறங்கிட்டேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் சரி டிப்ளமோ மணிக்கு எதுவும் படித்தா நல்லதுன்னு மதுரை தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில் ஃபயர் அண்ட் சேஃப்டி படித்தேன். படித்தோம், எந்த ஒரு வேலையும் இல்லை. இவ்வளோ இது படிச்சுட்டு நானும் போய் பேராஸில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதே எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி நானும் ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருப்பேன். எங்கள் அக்காவும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பா. வருமானம் கஷ்டம்தான், உங்களுக்கே தெரியும் ஃபயர் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு, எத்தனை ஆஃபீஸ் வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. ஒரு உயிர் ஒரு நொடி அப்படியே ஊசல் அடிக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் அந்த ஃபயர் ஹவுஸில் தான் வேலை பார்க்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சிச்சின்னா எங்கள் அம்மா நாங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் பார்த்துக்குருவோம். அது மட்டும் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது எங்களுக்கு பார்த்து செய்யுங்க. குடும்பத் தலைவரின் இறப்புக்கு பிறகு சொந்தங்கள் கைவிட்ட வேளையில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வரும் இந்த குடும்பம் அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. முருகனின் குடும்பத்தார் இன்றளவும் அவரது இழப்பை ஈடுகட்ட முடியாமல் நிற்கதியாய் நிற்கின்றனர். தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக குடும்பத்தில் உள்ள அனைவரும் பட்டாசு உற்பத்தியில் இன்றளவும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவர்களுக்கு அரசு முன்வந்து உதவி செய்தால் மட்டுமே இவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார்.